முத்து ப்ரோ, வெல்கம். Diva bro, what's up? What's happening? நத்திங் ஹேப்பனிங் ப்ரோ. வழக்கம் போல தான் இந்த என்ன வாரம். உங்க ஃபேவரட் ஜெஃப்ரி வெளியே போயாச்சு, தீபாவளி கொண்டாடுவீங்களே இனிமேதான். ப்ரோ என்ன ப்ரோ, நான் என்ன ப்ரோ அவருக்கு பண்ணேன்? இப்படி பழி போடுறீங்களே வீணா என் மேல. பாயசத்தை போட்டது நான் இல்ல ப்ரோ, உள்ள வேற யாராச்சும் போட்டுருப்பாங்க ப்ரோ பாயசத்தை. சரி, ரொம்பவே டயர்டா இருக்கிறீங்களே இந்த வாரம். பிக் பாஸ் பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்களா நீங்க எந்த அளவுக்கு? மச்சான் பிக் பாஸ் பார்த்தெல்லாம் டயர்டாகலடா. டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னு உனக்கும் தெரியும். டெய்லி 2:30-3 மணிக்கெல்லாம் எதிர்க்கிறேன்டா. புரியுது புரியுது. சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி ரோஹித் போச்சு? சர்மாவை பார்த்தா டயர்டா இருக்கேன். இது பிக் பாஸ் ரிவ்யூவா இல்ல டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூவான்னு தெரியலையே. ஸ்போர்ட்ஸ் விகடன்ல எடுத்து போட்டுரு. சரி, ஓகே ப்ரோ, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? எமோஷனல் மொமெண்டா இருந்துச்சா நிறைய உங்களுக்கு? அதாவது விஜய் டிவியோட எல்லாருக்கும் தோணும். வருஷம் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறப்போ வாரம் தோணும், சீரியல் நடிகர்கள்ல இங்க வந்துட்டாங்களே, அப்ப சீரியல் எப்படிடா ஓடும் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த வாரம் அப்படி தோணுன ஒரு நாள் தான். ஏன்னா சீரியல் நடிகர்கள் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்குதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீரியல் பார்த்தோம் ஆமா இந்த வாரம். ஆமா ஆமா, பெர்ஃபெக்ட்டான அந்த எமோஷனல் அதுவும் ஃபேமிலி மொமெண்ட்ஸ் ஃப்ரைடே ஒரு எல்லாமே. சீரியலை போட்டாங்களே, எம்மா ஒன்னே தாங்க முடியாது, இல்ல 2 வேற. ஆமா ப்ரோ. ப்ரோ ப்ரொபோஸ்லாம் பண்றாங்க ப்ரோ. ப்ரொபோஸ் பண்ணா அது என்ன பண்ண? பிக் பாஸ்னா என்ன காட்டியும் கொடுப்பாங்க. இல்ல, ப்ரொபோஸ் பண்ணதை பார்த்துட்டு சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் கம்மி ஆயிட்டாங்களா? இன்னைக்கு வேற அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க விஜய் சேதுபதி போய். ஃபேன்ஸ் எப்பயுமே ஓ கத்துவாங்க, நேத்து நடந்த அந்த சம்பவத்துக்கு ஆ, அப்புறம் கத்த மாட்டாங்க யாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நமக்கு இவ்வளவு நாள் பண்ணதுக்கு நிறைய பேர் கத்திருக்கணும். அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு தெரியும் கத்தல, எப்படியோ பொழைச்சு உள்ள இருந்துட்டாங்க. பட் கியூட்டா தானே இருந்துச்சு அவங்க பண்ணது. அவங்க பண்ணதும் சரி, அதுக்கப்புறம் அருண் அண்ட் அர்ச்சனா அதுவும் சரி, பயங்கர கியூட்டா இருந்துச்சு. ஆனா அன்ஷிதா பார்வையில தான் தப்பு. பாத்தீங்களா, சௌந்தர்யா பண்ணது கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னாங்க. அருண் பண்றப்போ வச்சோ கண்ணு பட்டுரும் அப்படின்றாங்க. என்ன லாஜிக்கோ புரியல ப்ரோ எனக்கு. இந்த வாரம் ம். ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்றதுனால ஃபேமிலி வந்தாங்க. ஃபேமிலி வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் மேல இருக்கிற முரண்பாடு எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தாங்க. நாள் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த முரண்பாடுன்றது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அருண் மேல மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க ஆமா. இப்படி பண்ணிருக்கணும் தம்பி, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அந்த மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு தடவை பண்ணும்போது மஞ்சரி வீட்ல இருந்து முத்துக்குமரன் கிட்ட ஒரு முரண்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அந்த டால்டா சமயத்துல நீங்க ம். வந்து கழுத்து திருவி போட்டுருவேன்லாம் சொன்னீங்க என் பொண்ணை பார்த்து. பொம்மை என் ம். பொண்ணோட பொம்மையை வச்சு கழுத்து திருகி போட்டுரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு மஞ்சரி வீட்டுல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அருண் இல்ல இல்ல, அது வந்து நான் ஃபன்னா சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அப்ப அந்த டைம்ல பயங்கர எவ்வளவு பண்ண சீரியஸ் மோட், சொன்னாரு. ஆமா அந்த டைம்ல எவ்வளவு சீரியஸ் மோட்ல சொன்னாருன்னு எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதை திரும்ப ஒரு கன்வின்ஸ் ம். பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்களேன் ப்ரோ. அவர் பயங்கர ஜாலியா சொன்னார் மச்சான். ஒண்ணு கூட சொல்லுவாரு, இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாரு, நம்ம ஜீவா இருக்கானே அவன் நான் வந்து ஆனா உண்மையிலேயே அவர் ஃபன்னா தான் மச்சான் சொன்னார். அவர் ரொம்ப சீரியஸா ஒரு முகத்தை வச்சு சொல்ல நமக்கே பார்க்க சிரிப்பு வரும். கரெக்ட் அவர் தான். ஃபன்னா தான் சொல்லியிருக்காரு. பட் ஐ திங்க் எல்லாமே ப்ரோக்ராம்டா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் வந்து அருணை டார்கெட் பண்ற ஆஹ் இவங்களா வராங்க, ஃபேமிலி மெம்பர்ஸா வராங்க. லாஸ்ட்ல வந்து மஞ்சரி முத்துக்குமார டார்கெட் பண்றவங்களா வராங்க. அது ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ப்ரோ. எல்லா பேரண்ட்ஸும் வந்து எல்லார் மேலேயும் முரண்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப சௌந்தர்யாவோட அப்பா தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. நமக்கு முரண்பாடு நம்ம பொண்ணு மேலதான் அப்படின்னாரு. அவர் பட்டுன்னு ஒரு ட்விஸ்ட கொடுத்தாரு. பேக்கரி ஓனரே வந்துட்டாரு ஃபைனலா. நாளைக்கு வந்து உனக்கு தெரியும் டிஸ்கவுண்ட் அப்ப கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்னு. ஆமா ப்ரோ. நான் பாக்குற எல்லாருமே சொல்றாங்க ப்ரோ, சௌந்தர்யா மேல எனக்கு முரண்பாடு இருக்கு, சௌந்தர்யா மேல எனக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எப்படி ப்ரோ ஓட்டு வார வாரம் வந்துகிட்டே இருக்குது? அதுதானே மச்சான், கிரவுட் ஃபேவரட்டா இருக்காங்கல்ல அவங்க. ரியாக்ஷனு அவங்க வந்து இப்போ அதாவது பிக் பாஸ் வீட் இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். 3வது மனுஷன் ஒருத்தர் பேசுறாங்கன்னா நம்ம வந்து இப்படி பார்ப்போம். அவங்க இப்படி பாக்குறப்போ அப்ப அது அவங்க பொண்ணா இருக்காங்கன்றனால அதுக்கு வந்து ரசிக்கிறவங்க ஜாஸ்தி இருக்காங்க மேபி. ஓகே ஓகே ப்ரோ, ஏதோ அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குது. இல்ல பட் உண்மை தானே, அவங்க கியூட்டா இருக்காங்கன்னு தானே இவ்வளவு நாள் பாஸ் ஆயிருக்காங்க கேம்ல. டாஸ்க் ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்லி சௌந்தர்யா செம்மையா பண்ணாங்க இந்த டாஸ்க்ல எனக்கு அப்படின்னு ஒரு ஞாபகமே டாஸ்க் இல்ல இருக்காது. ப்ரோ, எனக்கு ஞாபகமே இல்ல ப்ரோ, எதுவுமே ஞாபகம் இல்ல ப்ரோ. அவங்க விளையாண்டாவே எனக்கு ஞாபகம் இல்ல ப்ரோ எனக்கு. ஆமா, சோ இவ்வளவு நாள் குரூப்ல டூப்பா இருந்துட்டாங்க. அதுவும் டூப்ல கொஞ்சம் அவங்கதான் கெத்தா இருந்துட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். இந்த வாரம் ஃபேமிலி மூமெண்ட் எல்லாமே எமோஷனலா இருந்துட்டு இருந்துச்சு. ராணுவ அப்பா வந்தாரு, கராத்தே கிளாஸ்ல எடுத்துட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? பார்த்தேன். ப்ரோ ராணுவ என்ன ப்ரோ, அவர் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம், அவர் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா நம்ம உள்ள இருக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சஸ்டெயின் ஆயிரணும், நம்ம வெளியே தெரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது நமக்கு வந்து எரிச்சலை கொடுத்தாலுமே அவர் அதை திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருக்கிறாரு. இல்ல பண்ணதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பண்றது எதுவுமே பாக்கல நம்ம. ஆமா
பண்ணதெல்லாம் அவரும் பண்ணிட்டாரு. வெளிய போறவங்கலாம் என்ன சொல்றாங்க, "நீ வந்து பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட்டா பிக் பாஸுக்கே கண்டஸ்டன்ட்டா இருக்காத." அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவரு அத பண்ணிட்டு இருக்காரு. பட் எப்படியோ சர்வைவ் ஆயிட்டாரு. கடைசில என்னது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் தான். அதாவது வெளியில போறவங்க ஒரு சில பேர் நீங்க எடுத்த இன்டர்வியூ கூட நான் பார்த்தேன். அதுல 2 ஃபேக்டர் இருக்கு. நீங்க ஒண்ணு உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தா தான் நீங்க நாமினேஷனுக்கு வருவீங்க. ஆமா. நாமினேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிரவுடோட ஃபேவரட்டா இருந்தா தான் நீங்க தப்பிப்பீங்க. சோ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறவங்கள சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வெளிய இருக்கிறவங்கள சம்பாதிக்கணும். அதே அங்க மத்தவங்கலாம் டஃப்பர் கண்டஸ்டன்ட்லாம் அவங்க வந்து கழண்டு போயிட்டாங்க. அவங்களால உள்ள இருக்கிறவங்கள சம்பாதிக்க முடியல. அண்ட் வெளிய இருக்கிறவங்கள அவங்க வந்து காப்பாத்துறதுக்கு தகுதியானவங்களா அவங்க நினைக்கல. சோ ராணவ் வந்து உள்ள இருக்கிறவங்க வெளிய அனுப்புனாலும் வெளிய இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஏன்னா அத விட பெருசா கரங்கட்டி தாக்குறதுக்கு மேபி வேற யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? இருக்கலாம். நாளைக்கு யார் எலிமினேஷன்? ப்ரோ இன்னைக்கு இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன். இன்னைக்கு ஜெஃப்ரி போயிட்டாரு. நம்ம கிடைச்சிருக்க தகவல் படி நாளைக்கு அன்ஷித் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு ப்ரோ. அப்பா. மாசுதான். அதான் நம்ம சொன்னதான் போன வாரம் விஷால் பாயாசத்தை போட்டார்ல அன்ஷிதாக்கு. ம். ஏய் மச்சான் தர்ஷிகாவோட ஒரு 2 இன்டர்வியூ பார்க்கறப்ப எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு கஷ்டமா மச்சான். இருந்துச்சு ப்ரோ. ம். பெரிய நம்ம ஆக்டர் விஷால் எபிசோட் அப்பவே சொல்லிருந்தாரு. சொல்லியிருந்தோம். அவங்க உண்மையிலேயே சீரியஸா இருக்காங்க. இவர் வந்து இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் அன்ஷிதாட்ட பேசுற விதம் பார்த்தா எனக்கு அந்த சந்தேகம் தான் வருது. அருண் பிரசாத் காதுல போய் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. இதே மாரி வெளியில இருந்தா வாழ்த்துக்கள் இவரும் சொல்றாரு. ஆமா. என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. சரி. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டு ஏதோ பேசுறேன்னா, நான் தான் கிளப்பி விடுறேன்னு எனக்கு தெரியல. நம்மளா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. என்ன நடக்குது? அது என்ன விஷயம் காதுல போய் சொன்னாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து நம்ம கேட்டோம். ஆமா தெரியாது. பட் இவரோட எக்ஸ்பிரஷன பார்க்கும்போது இவர் தர்ஷிகா கிட்ட கூட இப்படி பேசுன மாரி எனக்கு தெரியல. ஆமா, ஆமா. சரி இந்த வாரம் ஒரு புக் போட்டாங்க. படிச்சீங்களா ப்ரோ? பிக் பாஸ் பப்ளிகேஷன்ல இருந்து. ஐயோ! அதெல்லாம் ஒரு பக்கம் கூட எழுதலையே. ப்ரோ எழுதலன்னா என்ன ப்ரோ? சௌந்தர்யா அட்டப்படம் இருக்கு. வாங்கி வச்சிர மாட்டீங்களா ப்ரோ நீங்க? சௌந்தர்யா அட்டப்படம் போட்டிருக்குன்னு வாங்குவேன். விஷ்ணு அட்டப்படம் இருக்குன்னா கிழிச்சு 8 துண்டா விட்டு எறியுவேன். எதுக்கு எனக்கு? நான் எதுக்கு என் காச வேஸ்ட் பண்ணணும்? இந்த வாரம் சமையல்னு ஒண்ணு கொண்டாங்க ப்ரோ. ஏதோ புளிக்குழம்புன்னு ஒண்ணு வச்சாங்க ப்ரோ. புளிக்குழம்புல யாராச்சும் பட்டர் போடுவாங்களா சொல்லுங்களேன்? அச்சா புளிக்குழம்புல புளிய அப்படியே தூக்கி உள்ள போட்டாங்களேடா. இவங்களெல்லாம் வந்து பைனாப்பிள் ரசம், பலாப்பழ சிப்ஸ் பண்ண சொன்னா முழுசா எடுத்து போட்டுருப்பாங்க உள்ள. ஆமா ப்ரோ. எனக்கு சாப்பிடும்போது எல்லாரையும் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. இதுல இவங்க பேக்கரி ஓனர்ன்றாங்க. எனக்கு மச்சான் இந்த சத்தியமாடா நம்ம வந்து இப்ப பாரு நானும் சமையல்ல வந்து பெரிய ஆள். ஓகே நான் ஓரளவுக்கு சமைப்பேன். நீ எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம கிச்சன்ல போனா பேசிக்கா நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். ஆமா. பேசிக் என்னென்ன அப்படின்றது தெரியும். புளிக்குழம்புல ஈஸியா வைக்கலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ஆமா ப்ரோ வச்சிடலாம் ப்ரோ. ஆனா நான் நானும் வச்சிருக்கேன். நான் நான் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு கூட நான் வச்சிருக்கேன். தயிரெல்லாம் இது பண்ணி. இது ஒரு புதுவிதமான குழம்பா இருந்துச்சு. ஆமா. ஏதோ ஏதோ ஒரு இனிப்பு புளிப்பு குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. பட்டர்லாம் வேற சேர்த்தாங்க. பாவமா இருந்துச்சு சாப்பிடுறவங்கள பார்க்கும்போது. அதுல என்ன பாவம்? அத வச்சு கன்டென்ட் தானே பண்ணாங்க. முத்துக்குமரன் அங்க ஒரு ஸ்கோர் பண்ணாரு பாருங்க. ஆமா. அங்க ஒரு டைமிங் காமெடிலாம் போட்டு பயங்கரமான ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாரம் அவருக்கு ஒரு பயங்கரமான அச்சச்சோ! வாரம் தான். ஆமாமா. பயங்கர வாரமா இருந்துச்சு. அதாவது முத்துக்குமரன் தான் மொக்க போடுவார்ன்னு நெனச்சா கடைசில வார கடைசில ஈரோடு மகேஷ கூட்டு வந்துட்டான். ஏய் முத்துக்குமரன் பெரிய ஆள்றா டேய்! அட்றா அட்றா! அந்த ஃபீலிங் வந்துருச்சு கடைசில. ஆமா ப்ரோ. ஆனா முத்துக்குமரன் ஃபேமிலி அவங்க பேசினவ மட்டும் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு ப்ரோ. ஆமா. அவரும் அருண் பிரசாதும் சொந்தக்காரங்களாமே. அப்ப நமக்கிட்டப்பா ஃபேமிலி அவங்க எல்லாருமே அப்போ. இல்ல டம்முக்கு டப்பா கிடையாது. அந்த இடத்துல தான் அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து முத்துக்குமரன் உனக்கு தம்பி அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் குடுத்த உடனே 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அருணும் தம்பி சரி. அப்படின்னோனே அப்பதானே நமக்கிட்டப்பா ஃபேமிலி. அவரோட தம்பியா இருந்தானே, அவர் இவரோட அண்ணனா இருந்தானே. எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. ஒரே ஃபேமிலி தான் ப்ரோ. அந்த டமுக்கு டப்பா அப்படின்ற ம். வார்த்தையை அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கல. எடுக்கவே இல்ல வெளியில. நம்ம ஃபேமிலி அப்படின்னோனே ஆமா. பாசத்துல இணைஞ்சிட்டாரு. அவர் ஏற்கனவே பாச பண்ணிப்பு அவருக்கு ஒரு மச்சான் பிபி அப்படின்ற 2 பேர் வாரமா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் எடுக்கல. டமக்கு டப்பாவ எடுக்கலன்றதா உனக்கு குறையா? அப்ப கம்யூனிசம் பேசுறப்ப வாங்குன டோஸு. ஆமா ப்ரோ. அர்ச்சனா வந்து பேசுறப்ப தான் எனக்கு வந்து முழு நேரம் ஒரு சீரியல் பார்த்த மாரி இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்ல 80 நாளா இவர் இருக்காரா? இல்ல அவங்க இருக்காங்களா? ஏன்னா அவங்க என்ன நெனச்சுட்டாங்க 100 நாள்ல மேற்கொண்டு முடிஞ்சது. இது 101வது நாள் வந்து அவங்க வந்து டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. யூசுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெருசா உள்ள கூட்டு வர மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் கூட்டு வந்து அவங்களால சில அட்வைசஸ் வந்து குடுக்க வச்சிருக்காங்க இந்த வருஷம். சோ அவங்களும் வந்து ம். அட்வைசஸ் குடுக்குறேன்ற ம். பேர்ல சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொபோஸ்லாம் பண்ணாங்க. சரி அந்த கதைக்கு போவேணாம் விடுங்க. அதெல்லாம் பேசியாச்சு. அந்த கதைக்கு போவேணாம். ஆனா அவங்க குடுத்த பூஸ்ட் ஒரு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர காண்டேத்தி விட்டாங்க. இந்த இவங்க பவித்ராவோட ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னாங்களே. ஆமா. அவங்க வந்து பேசுறதுக்கும் பவித்ரா சம்மந்தமே இல்லாததெல்லாம் சண்டைக்கு இழுக்குறாங்க. ஏம்மா நான் வந்து கீரைய அவிஞ்சு குடுன்னு சொன்னேம்மா. அதுக்கெல்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆமா. சரி ப்ரோ நம்ம எவிக்ஷன் பத்தி பேசி ஆவணும். ஜெஃப்ரி,
அவருடைய ம். கேம் எங்க தடுமாறுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாசம். பாசம் வேற? லவ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய போயிட்டாங்க. பாசத்துல இவரு வெளிய போனாரு. சிம்பத்திலயே விளையாண்ட்டு இருந்தா என்ன? ஆமா ப்ரோ. ஆனா இவர் ஃபர்ஸ்ட் வந்தப்ப அவரோட கேம் அவர் விளையாண்டுட்டு இருந்தாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. எங்க கொஞ்சம் துருதுருன்னு இருந்தாரு, எங்க பாடிட்டு இருந்தாரு தோணுச்சு? அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் துரு துருன்னு பாசம். இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அருணோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படிதான் அவர் இருந்தாரே தவிர ஒவ்வொரு இடத்துலயும் கேம் விளையாடல. அந்த லாஸ்ட்டா மஞ்சரி கிட்ட ஒரு தடவ ரொம்ப அக்லியா பேசினாரு. அதுக்கப்புறம் வெளிய போயிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே. என்ன ப்ரோ பட்டுன்னு சொல்லிட்டீங்க? மச்சான் வேற எங்கேயுமே அவரு எந்த கேமையுமே இதுவா விளையாடல. முத்துக்குமரன் கிட்ட இந்த ஃபுட்பால் டாஸ்க் தோத்து போனாரு. முத்துக்குமரன் கடைசியில யார்ட்ட தோத்தாரு? பவித்ரா கிட்ட தோத்தாங்க. ஆமா. கடைசியில பவித்ரா கிட்ட தான் முத்துக்குமரன் தோத்தாரு. சோ எந்த இடத்துலயுமே இவரு வந்து ரொம்ப ஓஹோன்னு விளையாடுனதா இல்ல. எல்லார்ட்டயும் பாசமா இருந்தாரு. அந்த வீட்ல கடைக்குட்டியா அந்த பெனிஃபிட்ட அனுபவிச்சாரு. எல்லாருக்கும் பிடிச்சவராரு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா. செல்ல புள்ளையா இருந்துட்டாரு கடைசி வரைக்கும். ஆமா. அன்பார்ச்சுனேட்லி ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆமா, ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் பட் அவர விட வீக்கரான ஆளுங்க உள்ள இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆமான்னு சொல்லுவேன். பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். நெறைய பேர் இருக்காங்க. சௌந்தர்யா. சரி ராணவ் நான் போறேன். ராணவ். ஓகே. சரி ப்ரோ நெக்ஸ்ட் ஆனா அன்ஷிதா. நாளைக்கு 2 பேரும் கிடையாதாமே. ஆமா ப்ரோ அன்ஷிதா நாளைக்கு. அதான் நான் சொல்ல வரேன் இப்ப. ம். அன்ஷிதா. இதுல எல்லாரும் வீட்டுக்குள்ள டிடிஎஃப்ன்றாங்க. எனக்கு டிடிஎஃப்னா தெரிஞ்சது வாசன் மட்டும் தான். இது என்ன டிடிஎஃப்னா டிக்கெட் டு ஃபினாலேயா? நானே அப்படிதான் அதுக்கு bro ஒரு நினைச்சேன். ஷார்ட் ஃபார்ம். டிடிஎஃப் அவர் வேற உள்ள ம். வராரா அப்படின்னு வேற நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ அதுல. அது வந்தா செம்மையா இருக்கும். ஆமா மாசாதான் இருக்கும். ம். சரி அன்ஷிதா அவங்களோட கேம் பிளே எங்க தவறுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க தவறல. சமைச்சு போட்டாங்க. வேற என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கோவப்பட்ட உடனே அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் சுத்தமா கண்ட்ரோல்ல இல்ல. ரொம்ப அக்லியா போச்சு. அதாவது கொழையடி சண்டை போடுறவங்க கூட ஒரு அளவுக்கு டீசென்சி பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப மோசமா எல்லாரையும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா அது ஒரு இவங்களுக்கு ஒரு அதுவே மைனஸ் அவங்கள பாயிண்ட் வெறுக்க சொல்லலாம். வச்சிருச்சு. ஜீவா எல்லாருக்கும் தான் கோவம் வரும். பட் கோவம் வரப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்ம விரும்பாத வார்த்தைகள நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்மளும் ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனா இவங்க பேசிட்டு அத ரிக்ரெட் கூட பண்ணாத மாரி ஒரு தோற்றம் வருதே வெளியில. ஆமா ஆமா அவங்க நாக்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம் ரொம்ப பேசுறப்ப. அது மட்டும் இல்ல. அவங்க ஜஸ்ட் அவங்க ரொம்ப ஈஸியா கோவப்படுறாங்க. கோவப்பட்டா மத்தவங்கள ஹர்ட் பண்ணணும்ன்றது என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுறலான்ற ஒரு மோட்ல அவங்க இருந்த மாரி இருந்துச்சு. ஆமா 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 ப்ரோ. அது கரெக்ட் இல்ல. அண்ட் கடைசியில விஷால் காதுல அருண் பிரசாத் காதுல என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே ப்ரோ. பட் அதுவும் ஒரு ஒரு இப்ப நான் ஒரு தர்ஷிகா ரசிகனா எனக்கு பார்க்கும்போது அதுவும் என்ன உறுத்த தான் செய்யுது. தர்ஷிகா ரசிகனா பார்க்கும்போது உங்களுக்கு உறுத்ததில்ல ப்ரோ? ம். ஆமா ப்ரோ. இப்ப அன்ஷிதா போனதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்ன நான் பாக்குறேன்னு நினைச்சீங்கன்னா, அன்ஷிதா ம். வந்து எமோஷனல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்னாலேயே அவங்க சறுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அத நினைச்சு இவங்க கில்ட் ஆயி ஒரு எமோஷனலா உட்கார்றது. அதுக்கப்புறம் அது மாரி பண்ணாம இருக்கிறது. ஒரு சேஃப் கேம் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் பண்ணதுனால இல்ல தான் அவங்க அது மாரி அடுத்தடுத்து என்ன கொஞ்சம் பண்ணாம சறுக்கிட்டாங்களோ? இருந்தாங்கன்ற? ப்ரோ இல்ல ப்ரோ. நெறைய விஷயங்கள் அவங்க கில்ட் ஆயி நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்துட்டாங்களோன்னு சில பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு. பட் அந்த மாரி பண்ணதா எனக்கு எதுவுமே இன்ஸ்டன்ட் ஞாபகம் இல்லையே. அப்படி சில நேரங்கள்ல அந்த ஏஞ்சல்ஸ் எமோஷனல் அண்ட் டிமான்ஸ்ல அவங்க வந்து ரொம்ப கோவமா கத்துனாங்க. ஓகே. ம். அது அடுத்த டாஸ்க்ல இந்த செங்கல் டாஸ்க்லயே அவங்க கத்த தானே செஞ்சாங்க. சோ நீங்க சொல்ற பாராமீட்டர் படி அவங்க திருந்திட்டாங்கன்னா, அடுத்த டாஸ்க்ல அவங்க வந்து கத்தக்கூடாதுல்ல. அதுல இன்னும் மோசமால்ல கத்துனாங்க. ஓகே ப்ரோ. ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமான்ஸ்ல டெமோனா நீங்க வந்து டீமனா நீங்க கத்திருக்கணும். ஏஞ்சலா நீங்க கத்திருக்க கூடாது. அங்க ஆப்போசிட் பண்ணாங்க. சிங்கிள் டாஸ்க்லயும் அதே தான் பண்ணாங்க. சோ இவங்களுக்குள்ள இருக்கிற டிமன் வந்து அ ரொம்ப ஆஃபனா வெளிய வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டார்கெட்டடா வெளிய வந்துச்சு. ஒருத்தவங்க குறிப்பிட்டு ஜெஃப்ரி வெளிய போனதுக்கு பெரிய காரணம் இவங்க அவர் மேல வச்ச ஒரு பேம்பர்டு அந்த சிம்பத்தி சிச்சுவேஷன். தான். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவ. யார டார்கெட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி, அ அருண், விஷால தவிர எல்லாரையும் டார்கெட் பண்ணாங்க. கண்டிப்பா ப்ரோ. அக்செப்ட் பண்ணிக்கலாம் அத. ம். விஷால் ரொம்ப உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாரு மச்சான். அந்த ஒரு வாரம் அந்த கம்யூனிசம் பேசி டோஸ் வாங்குனதுல இருந்து வாயவே தொறக்கல. ஆமா. விஷாலும் வாய அண்ட் திறக்கல. பின்னாடியே இருந்து எல்லா பாலையும் லெஃப்ட் விட்டுருக்காரு. ஆமா, ஆமா ப்ரோ. அண்ட் இந்த வாரம் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க வச்ச கமெண்ட்ஸ். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஒரு நெறைய கமெண்ட்ஸ் ஏத்துக்கிற மாரி இருந்துச்சு. எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும். நெறைய கமெண்ட்ஸ் ஏத்துக்க முடியாத மாரி இருந்துச்சு.
சில பேர் அதுக்கு திரும்பி குடுக்கணும், திரும்பி பேசணும்னு நெனச்சாங்க. ஆனா எல்லாருமே வாய மூடிட்டு இருந்தாங்க. ஓகே. நீங்க வெளியிலேருந்து வரீங்க, நீங்க பேசுங்க. அதுவும் ஒருத்தங்க வந்து மஞ்சரிய பார்த்து சொன்னாங்க. ஐ திங்க் பவித்ராவோட ஃப்ரெண்ட் நெனைக்கிறேன். மஞ்சரிய பார்த்து சொன்னீங்க. இவங்க உங்க முன்னாடி இந்த வீட்ல இருந்திருக்காங்க. அதனால அவங்க பேசுறத நீங்க கேளுங்கன்ற சென்ஸ்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஆமா. நான் அதுக்கு பார்த்தேன் அந்த மஞ்சரி பாயிண்ட். ஓகேன்ருப்பாங்க. நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்ன? சரி நானாவது இந்த வீட்ல இவ்வளவு நாளா இருக்கேன். நீங்க யாரு இங்க வந்து பேசுறதுக்கு? கரெக்ட் ப்ரோ. நீங்க வந்து 1 மணி நேரம் கூட ஆவல. வெளிய போங்க. இந்த ஒரு ஆட்டிட்யூட் தான் அவங்க பேசின பேச்சுக்கு பார்க்கிறவங்களுக்கு வந்துச்சு. சரிம்மா நீ வந்துட்ட, நீ பேசுற வெளிய போ. அப்படின்ற ஆட்டிட்யூட்ல இருந்தாங்க. அந்த பவித்ராவோட ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒரு 2 பேர் வந்தாங்களா? அவங்கள தவிர மீதி பேர்லாம் பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஐ திங்க் தீபக்கோட வைஃப் அடுத்த வருஷம் கண்டஸ்டன்ட் நெனைக்கிறேன். ஆமா ப்ரோ. அப்படிதான் ப்ரோ எல்லாம் சோசியல் மீடியாலயும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ம். அவங்க கரெக்ட்டா பிக் பாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து தீபக் கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லும்போதும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாரி பெட்டரான ஐடியாஸ் அடுத்தடுத்து குடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு ம். கட்டத்துலலாம் தீபக்கே வாய் அடைச்சு போய் நின்னுட்டாரு தெரியுமா? அந்த அளவுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. ஆமாமா. அந்த வீட்லயே தான் 2 பேர் சொன்னாங்களே, அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு. அடுத்த வருஷம் அவங்க வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. நாளை சந்திப்போம் மீண்டும். ஓகே ஜீவா. தேங்க் யூ ஜீவா. நாளைக்கு பார்ப்போம் ஜீவா. தேங்க் யூ சோ மச் ப்ரோ.